ஆர்சி ஓனர் வேற யாரோ? அதுதான் அது கொடுக்க கூடாதுல்ல. அவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் தெரிஞ்சவர்ல சார். தெரியும். உங்க ஃப்ரெண்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு எதுக்கு லீஸ் கொடுக்கணும் அது? சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். அவங்க பேசுவாங்க. வண்டி உங்ககிட்ட இல்ல, அவ்வளவுதான் சார். எனக்கு அது சம்பந்தம். ஆமா, எந்த வண்டி இல்ல. நீங்க பினான்ஸும் கொடுக்கல. நானும் பைனான்ஸ் கிடையாது, வண்டி எனக்கு கிடையாது. அதுதான் சார். நீங்க ஜெய காலேஜ் ஓனர் வீட்டு எதிர் வீடா? எதிர்தான் ஆபீஸ். காங்கிரஸ் சார். அவரு பழக்கமா? அவரு என் ஆபீஸா அவர் வீட்டு எதிரில் பழக்க மாட்டேங்க. அவருக்கே போன போட்டு அருள் தெரியுமா? உங்க வீட்டு எதிரில் ஆபீஸ் வச்சிருக்காரு, அருள் கேளுங்க. இந்த வண்டி தான் கொலையாளிகள் யூஸ் பண்ண. நான் காவல்துறைக்கு சவால் விடுறேன், செம்பியன் காவல் நிலையத்துக்கும் சவால் விடுறேன். அந்த கைபேசியை கொடுத்தவன நீங்க கைது பண்ண மாட்டீங்க. எவன் வந்து போன் கொண்டே கொடுத்தான்? அவன் யார்? அவன் எந்த அதிகாரி கொடுத்தான்? ஒருமையில பேசுறீங்க. கோமாளிகளுக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அவன்கிட்டே கைவிட்டு வாங்கிக்கிட்டு அவன்கிட்டே போனை கொடுத்து நீங்க பேச விட உனக்கு மரியாதை கொடுக்கணுமானா? நான் கோவை மத்திய சிறையில் இருக்கும்போது நாங்கள் கத்தி வச்சிருந்தோம். செவ்வாய்க்கிழமை தோறும் எங்க அறைகளை சோதனை போடுவோம். நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? பைப்பு குழா இருக்குல்ல, இரும்பு குழா, அந்த குழாய்க்கு கீழே நாங்க பதிச்சு வச்சிருவோம். இரும்புக்கு மெட்டல் டிடெக்டர் எப்போதும் சத்தம் கொடுக்கும். இப்படிதான் சார் நாங்க கத்தி வச்சிருந்தோம் சிறையில். எதுக்கு தெரியுங்களா? எம்பிஎம் காவல் நிலையத்தை விசாரிக்கப்பட வேண்டும். அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட அன்று யாரெல்லாம் அதிகாரிகள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அடுத்த ரிலீஸு அசோத்தாமன் ஆம்சாங் கொலையும் போது ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தமிழ் தேசிய போராளி திரு முகிலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஆனந்தா அவர்களுக்கு வந்து அந்த பெரிய தலை தெரியாம தான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு விஷயம். தெரியாம தலை மட்டும் இருக்குன்னு சொல்ல வருது. உங்களுக்கு தெரியுமா? நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேனே. யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்க? நான் 3 குற்றவாளிகளை தொடர்ச்சி சொல்லியிருக்கிறேன். திண்டுக்கல் மோகன்ராமை விசாரியுங்கள், இந்த வழக்கு விசாரணைக்கு விசாரிக்கப்பட வேண்டியவர் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். நான் கேட்கறது மெயின் லீடு அதான் சொல்றேன். நான் தான் 3 பேரை மெயின் லீடா காட்டுறல. திண்டுக்கல் மோகன்ராமை விசாரியுங்கள். ஏன் விசாரிக்க மறுக்கிறீங்க? இதுவரை பிடிக்கல. ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தை ஏன் இதுவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல? ஏன் ஆரம்பம் முதலே எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் ஒரு கூற்றை வெளியிட்டார். என்ன சொன்னாங்க? ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தை விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரா இல்லையா? ஒரு மாபெரும் மகத்தான இந்த மண்ணுரிமை தலைவர் ஒரு கூற்றை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவருடைய பார்வையில் விசாரணை ஏன் நடைபெறவில்லை? அவர் சும்மா சொல்லியிருப்பாரா? போலியா சொல்லியிருப்பாரா? அவரும் ஒரு உளவுத்துறையா இருந்து தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஒரு தடய அறிவியல் துறையில வேலை செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு தெரியாதா என்ன? அவர் என்ன முட்டாளா? அண்ணன் இறந்த அடுத்த 6 மணி நேரத்தில் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு கூட்டத்தை வெளியிட்டார். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை விசாரிக்கப்பட வேண்டும். இதுவரை காவல்துறை ஏன் செய்யல? யாரை நீங்க ஏமாத்துறீங்க? யாரை பாதுகாக்கிறீங்க? இதுக்கு பதில் வேணும். இதைத்தான் நாங்க பேசுறோம். யாரை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக இந்த பாதுகாப்பு ஏன் கொடுக்க வேண்டும்? 54 பேர் இதுவரை தற்கொலை பண்ணியிருக்கிறோம் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? உங்களை அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறை என்னை கைது பண்ணுதுன்னு சொன்னால் ஒன்று வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கான்னு கேட்பான், இல்லை அடித்த ஆயுதம் என்னன்னு கேட்பான். இந்த வீடியோ ஃபுட்டேஜோ அடித்த ஆயுதமோ இருந்தால் நீதிமன்றத்தில் ஒன்றே காட்டுவான்ல, இதால் தான் அடிச்சிருக்கான், அந்த வீடியோ இருக்கணும். 5000 கோடி கொள்ளையடிச்சிருக்கான்ல, 5000 கோடி கொள்ளையடித்த பணம் ஏன் இதுவரை பறிமுதல் செய்யலை? அவனை கைது செஞ்சீங்க, சிறையில் அடைச்சிங்க, வெளியில் வந்துட்டான். அந்த பணம் எங்கே பதுக்கியிருக்கிறான்? சொத்தா பதுக்கியிருக்கிறானா, பணமா பதுக்கியிருக்கிறானா? இதை ஏன் வெளி உலகத்துக்கு சொல்லலை? நீதிமன்றத்தில் ஏன் அதை ஒப்படைக்கல? சொத்தா வாங்கியிருந்தானா அந்த பத்திரம் வெளியிடணுமா இல்லையா? பணமா வாங்கியிருந்தா அந்த பணத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணுமா இல்லையா? அது அரசு கஜெட்ல போய் சேரணும். அப்ப இதெல்லாம் கைப்பற்றாமல் ஏன் கைவிட்டு வாங்கிருச்சா காவல்துறை? ஆருத்ரா கிட்ட அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வாங்கினாங்களா? அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்களா? நான் சொல்லல, பத்திரிகைகள் சொன்னது. நான் இப்ப கேட்கிறேன் காவல்துறைய, ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் பணம் பரிமாறப்பட்டதற்கு பிறகு ஏன் இதுவரை ஆருத்ராவை விசாரிக்கவில்லை? விசாரணை ஏன் நடத்தப்படவில்லை? விசாரணை வளையத்திற்குள் ஏன் கொண்டு வரப்படவில்லை? நான் தொடர்ச்சியா சொல்றேன், திண்டுக்கல் மோகன்ராமை விசாரிக்கணும் இந்த கொலை வழக்குன்னு சொல்றேன். ஏன் அதை பத்தியே பேச மறுக்கிறீங்க? இங்கதான் சூட்சுமம் ஒளிந்திருக்கிறது, இதுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. இப்ப நான் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆனந்தன் அவர்கள் கழுத்துறவு வரை கைது செய்திருக்கிறது காவல்துறை என்றால் உங்களுக்கு அப்ப நாகேந்திரனையும் அசோத்தமனையும் கைது பண்ணதோடு நீங்க நிறுத்துறீங்க. இதற்கு மேல யாருன்னு அவங்க சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் கேட்கிறேன். அப்ப அவங்க சொன்னா சரியா வந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது எப்படி சாத்தியமாகும்? இப்ப என்ன காவல்துறை அறிவிச்சிருக்கிறது? அசோத்தாமன் அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக ஆம்சாங் இருப்பதால் படுகொலை செய்தார். இதை எப்ப சொல்றாங்க? 4 நாள் கஸ்டடி எடுத்து எல்லா விசாரணையும் முடிச்சதுக்கு பிறகு கடைசி நாள் இதை அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறது? காவல்துறை அறிவித்ததாக பத்திரிகைகள் ஊடகங்கள் பேசுகிறது. இதை எப்படி நீங்க வெளியில விடலாம்? அதுவே சட்டத்துக்கு புறமானது தானே. அப்ப அஸ்வத்தாமன் அரசியலுக்காக படுகொலை செய்கிறார் என்றால், அவர் வாழ்வு இவர் இருந்தால் நசுங்கிவிடும் என்று அஸ்வத்தாமன் கருதி இருக்கிறார் என்றால், நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அவர் அண்ணா திமுகவில் போய் சேர்ந்திருக்கணும், காங்கிரஸ்ல போய் சேர்ந்தா அவர் என்ன அமைச்சராயிர முடியுமா? இங்க சொல்லுங்க பாப்போம்.
அவருடைய வளர்ச்சிக்கு தடை. இவர் பகுஜன் சமாஜ் கட்சி, அவர் காங்கிரஸ் கட்சி. அவருடைய வளர்ச்சிக்கு இவர் எப்படி தடையா இருக்க முடியும்? அவருடைய கட்சி வேறு, கொள்கை வேறு, சித்தாந்தம் வேறு. அண்ணனுடைய கட்சி வேறு, இவருடைய சித்தாந்த கோட்பாடுகள் வேறு. இவர் எப்படி அவருக்கு தடையா இருக்க முடியும்? என்ன பைத்தியகாரத்தனம் மட்டும் பதிவு சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறை? எதுக்கு இந்த மாதிரி செய்தியெல்லாம் நீங்க வெளியிடுறீங்க? அப்போ ஒரு குற்றவாளியாக இருக்கட்டும், அசோத்தமன் கொலை செய்திருக்கலாம், நாகேந்திரன் திட்டம் தீட்டி இருக்கலாம். அதை ஏங்க சொல்றீங்க வெளியில? நீதிமன்றத்தில் ஒப்படைங்க. உங்களுடைய வேலை என்ன? யாருக்காக நீங்கள் பணி செய்கிறீர்கள்? மக்களுக்காக. அப்ப இது போன்ற குற்றச்சாட்டுக்களை நான் அவதூறாக பார்க்கிறேன். சங்கர் மடம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த சந்தேகம் ஏன் உங்களுக்கு ரெண்டு சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட. திண்டுக்கல் மோகன்ராம், ஆருத்ரா சொன்னா, மூன்றாவது இப்ப நான் சொல்றது தான். சங்கர மடம் ஏன் தலையிட்டு இருக்க கூடாது? கூடாதுங்கிறது சந்தேகமா? சந்தேகம் எல்லாமே சந்தேகம் தானே. சந்தேகத்துக்கு நீங்க விளக்கம் சொல்லணும்ல. அந்த அடிப்படையில் நீங்க விசாரிக்கலாம்ல. இப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா அது கூற்று உண்மையா இருக்குமோன்னு விசாரிக்கலாம்ல. ஏன் அந்த சந்தேகம் வந்தது? சங்கரராமன் கொலையை நடத்தியவர்கள் யார்? அப்புவை கொலை செய்தவர்கள் யார்? சங்கரமடம் தானே. அப்புவை கொலை செய்தவன் யார்? திருவேங்கடம் தானே. திருவேங்கடம் தானே முதன்மை குற்றவாளி. ஏன் திருவேங்கடம் அண்ணன் ஆம்சாங்கை முதலாக வெட்டுகிறான்? முதல் வெட்டு யாரு வெட்டினது? நான் சொல்லல, காவல்துறை ஹெல்மெட் போட்டு வந்தவனே அடையாளம் காட்டி சொல்லிச்சு. திருவேங்கடம் தான் முதல் வெட்டினா முதுகுல சொன்னிச்சா இல்லையா? அப்ப திருவேங்கடத்தை பயன்படுத்தியது சங்கரமடம் அப்பு கொலையில. அதே சங்கரமடம் அண்ணனுடைய கொலையில ஏன் தலையிட்டு இருக்க கூடாது? உங்க கூட இருந்த அப்புவையே நீங்க கொன்னீங்கல்ல, சாட்சியில மறைக்க வேண்டும் என்பதற்காக. அண்ணன் ஆம்சாங் பௌத்தத்தை பரப்புகிறார். அண்ணன் ஆம்சாங் அடித்தட்டு மக்களை உசுப்பேத்துகிறார். ஆண்டுதோறும் ஒரு தொடர் வண்டியை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரை பௌத்தர் பிறந்த இடத்துக்கு அழைத்து செல்கிறார். தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் பௌத்தத்தை தழுவுகிற சூழல் உருவாகி இருக்கிறது. பௌத்த விகார்களை மாவட்டந்தோறும் கட்டுவதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார். சென்னையிலே பல பௌத்த விகார்களை கட்டி கொண்டிருக்கிறார். பௌத்தத்தை தமிழ்நாட்டிலே தீவிரமாக பரப்பி கொண்டிருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பழி செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று ஏன் சங்கரமடம் கருதி இருக்கக்கூடாது? அவருடைய நோக்கம் என்ன? சங்கரமடம் யாருடைய கட்டுப்பாட்டு? RSS கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் அது செய்யும். இல்ல சங்கரமடம் என்ன சொல்லுதோ அதை தான் பாரதிய ஜனதா கட்சி கேட்கும். உண்மையா ஒத்துக்கிறீங்கல்ல? அப்புறம் ஏன் அந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்துல சங்கரமடம் தலையிட்டு இருக்க வாய்ப்பில்லைன்னு நான் கேட்கிறேன். விசாரிக்கப்பட வேண்டும். கூட இருந்த அப்புவையை கொலை செய்தவர்கள் அண்ணன் ஆம்சாங்கை கொலை செய்வதற்கு ஒன்றும் சங்கரமடத்திற்கு நேரமாகாது. நான் கேட்குறேன், அசோத்தாமனை கைது செய்ததற்கு பிறகு அண்ணாமலை குதிச்சு எழுந்தாரே, உண்மை குற்றவாளிகளை நெருங்கிருச்சுன்னு குதிச்சா, அங்கே தான் சூட்சுமம் இருக்கிறது. உண்மை காங்கிரஸ்னோடனே அண்ணாமலை கைதட்டி சிரிக்கிறார்ல. அஞ்சலையை கைது பண்ணும்போது அண்ணாமலை எங்கே போனார்? இப்போ எங்கே அஞ்சலை? இப்போ எங்கே மலர்கொடி? ஏன் இப்போ பாருங்க, முந்தா நாள் சாயங்காலம் கொண்டே நீதிமன்றத்தில் நாகேந்திரனையும் அசோத்தாமனையும் ஆசைப்படுத்திட்டாங்க. பரபரப்புக்கு செய்தி இல்லை. உடனே நேற்று ஒரு செய்தியை கிளப்புனாங்க, ஆற்காடு சுரேஷ் நினைவு நாள்னு. இன்னைக்கு ஒரு செய்தி வேணும்ல, அவர் மனைவியை கைது பண்ணிட்டோம். எப்படி காவல்துறை அழகா அந்த சோகத்தை தாண்ட விடாமல் போயிட்டு இருக்கா? முதல்ல என்ன சொன்னாங்க? ஆற்காடு சுரேஷனுடைய நினைவு நாளுக்கு பழிக்கு பழியாக கேக் வெட்டினோம்னு சொன்னாங்க, அண்ணனை வெட்டியதற்காக. அடுத்து என்ன சொன்னாங்க? ஸ்கிராப்டில் சிசிங் ராஜா ஜம்பவம் செந்தில்னாங்க. எங்கே இப்போ சிசிங் ராஜா சம்பவம் செந்தில்லாம் எங்கே போனாங்க? சம்பவம் செந்திலுக்கும் திண்டுக்கல் மோகன்ராமும் நெருங்கிய நண்பர்கள். சிசிங் ராஜாவுக்கும் திண்டுக்கல் மோகன்ராமும் ஒரு நெருங்கிய நண்பர்கள். அப்போ அதையெல்லாம் பேசாமல், அதையெல்லாம் கேட்காம, அதையெல்லாம் விசாரிக்காமல் எதை நோக்கி உங்களுடைய விசாரணை செய்து கொண்டிருக்கிறது? போலித்தனமான விசாரணை என்கிற சந்தேகம் எனக்கு வலுவாக இருக்கிறது என்பதற்காகத்தான் தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறேன். சரி, அது இருக்கட்டும். கைது செய்யப்பட்ட 23 பேர்களை இதுவரை எத்தனை பேர்கிட்ட முறையாக விசாரணைப்படுத்தியிருக்கிறீங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நபரை நீங்கள் கைது பண்ணீங்களா, ஹரிஹரன்? அவர் என்னாச்சு? இப்போ மக்களே மறந்துட்டாங்க அவங்களெல்லாம். இப்போ நாகேந்திரன் பையன், நாகேந்திரன் இப்படியே கொண்டு போயிட்டீங்க. இந்த தடுப்புச்சுவர் ஒன்று இருக்கிறது, அந்த தடுப்புச்சுவரை காவல்துறை உடைக்க வேண்டும். ஆனந்தன் அவர்களுடைய கூற்று ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தலைக்கான சுவர் தான் இது. அவருடைய பார்வையில் அது சரியாக இருந்தால் அப்ப அந்த தலை யாருன்னா அந்த சுவரை உடைத்தால் அந்த தலை தெரியும் என்பதை அவர் சூசகமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பொதுவான விசாரணை தேவைப்படுகிறது. உண்மையான விசாரணை, ஒருதலைப்பட்சமான விசாரணை இருக்கக்கூடாது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய துணையர் எங்களுக்கெல்லாம் அந்நியார் அவர்கள் சொன்னால் கூட காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஏன் மறுபடியும் அவங்களுடைய பேரை குறிப்பிடுறீங்க? அவங்க மேலேயும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, அந்நியார் சொல்லலாம்ல, சொல்லியிருக்க வாய்ப்பு. அந்நியார் என்ன சொல்றாங்களோ அதை தான் காவல்துறை கேட்கும். அவங்கள்ட்ட சந்தேகம் இருக்கு, எனக்கு இவங்கள சந்தேகம் இருக்கு அப்படின்னு அந்நியார் சொன்னா அந்த கோணத்திலையும் அவங்க விசாரணை செய்யணும். நான் நமது இந்த வலைவழித்தளத்தின் வாயிலாக அந்நியாருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நான் சொன்ன நபர்களையும் விசாரிக்க அவர்கள் காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும். உங்களுடைய சந்தேகமா அவங்களுடைய சந்தேகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல? அப்படி இல்லை, ஏன் இருக்கக்கூடாது? அந்நியார் சொல்லுகிறார்கள், நான் நம்புறேன். எல்லாத்தையும் ஒருதலை பட்சமாக வழக்கு போய்கிட்டு இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். அந்நியார் எடுத்த முடிவில் பிழை இருக்கலாம்ல, ஏன் பிழை இருக்கக்கூடாது?
இருக்கலாம் தானே. ஆனால் தன் கணவரை இழந்ததற்கு பிறகு பிழையாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் கருதுவார்கள். ஆனால் அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குள் ஒளிந்திருக்கிற சில மர்மங்கள் தோல்வியில கூட முடியலாம். அதைத்தான் நாம் அந்த நம்பிக்கையை ஊட்டுறோம். இப்படியே நீங்க விசாரிக்க சொல்லுங்க, இந்த விசாரணை போதுமானதல்ல, இதுல பிழைகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நான் அவர்களுக்கு இதன் மூலமாக சொல்லிக் கொள்வது அதனால தான். ஏன்னா அந்நியார் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அண்ணனை எந்த இடத்தில் நாங்கள் வைத்து அழகு பார்க்கிறோமோ அந்த இடத்தில் அவர்களையும் வைத்திருக்கிறோம். நான் கேட்பது அந்நியார் பாதையில் தான். உண்மைத்தன்மை உலகத்திற்கு சொல்ல வேண்டும், உறுதியான தகவலை சொல்ல வேண்டும். இவன் தானே எங்களுக்கு அடையாளம் காட்டுங்கன்னு தான் நாங்கள் பேசுகிறோம். இதை கடந்து போகக்கூடாது காவல்துறை. செம்பியம் காவல் நிலையம், நான் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து கொண்டே வருகிறேன். செம்பியம் காவல் நிலையத்தை விசாரிக்கப்பட வேண்டும். அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட அன்று யாரெல்லாம் அதிகாரிகள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். காவல்துறைக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அப்போ காவல்துறைக்கு எதுவுமே தெரியாமல் நடந்துச்சுன்னா காவல்துறை தோல்வின்னு ஒத்துக்கணுங்க. செம்பியம் காவல் நிலையம் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம், அந்த தலைவனை பாதுகாக்க ஒத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்க, ஆற்காடு சுரேஷ் கொலையை காரணம் காட்டினார்கள், கிராப்டை காட்டினாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க? திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் நிலம், 150 ஏக்கர் நிலத்தில் வந்து பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் அசோத்தாமன் வந்து அண்ணனை கொலை செஞ்சாங்கன்னு செய்தியை பரப்பிட்டாங்க. நாகேந்திரன் சிறைக்குள்ளேயே திட்டம் தீட்டினார். இது ஏற்கனவே நான் பேசியிருந்தேன் கூட. அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த இடத்துல 150 ஏக்கர் இருக்குது, அதனால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னது யார்? ஒன்று. ரெண்டாவது, அந்த இடம் இன்னைக்கு அரசு கையகப்படுத்தியிருக்கு, இது அரசாங்க இடம்னு சொல்லி. இப்போ அதுக்கு பட்டா போட்டு கொடுத்தது யார்? 20 வருஷமா 23 வருஷமா அனுபவத்தில் வச்சுருந்த பொன்வண்டு சோப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான இடம் சொல்ல வச்சது யார்? என்ன நடந்துச்சுன்னு ஒரு உண்மையான தகவலை நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். பொன்வண்டு சோப்பு நிறுவனம் கையகப்படுத்திய நிலம் குற்றம் என்று அண்ணன் அவர்கள், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பொன்வண்டு சோப்பு நிறுவனத்தை அழைத்து, இந்த இடம் பொதுவான இடம், தயவு செய்து இது மக்களுக்கான சொத்து, இந்த மக்களுக்கான சொத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு தான் அசோத்தாமன் என்ன சொன்னார்? எனக்கு இதில் பங்கு கொடுத்துட்டு நீ வித்துக்கோன்னு சொன்னார். அவர் மக்களின் பக்கம் அண்ணன் நின்னார்கள், தன்னாட்சி பக்கம் அசோத்தாமன் நின்றார். இதில் வந்து அந்த இடத்த வந்து எனக்கு வேணும்னு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கேட்கல, மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார். இப்போ யாருக்கும் பிரச்சனை? பொன்வண்டு சோப்பு நிறுவனத்திற்கும் அண்ணனுக்கு தான் பிரச்சனை இல்லையா? அசோத்தாமனுக்கு என்ன வேலை? பிரச்சனையே இல்லையே. அப்போ அதை ஒரு காரணம் காட்டினீங்க, அதுவும் இப்போ மூடி மறைச்சிட்டிங்க. இப்போ அரசியலில் வந்து நிற்கிறீங்க. இந்த அரசியல் படுகொலை என்பது ஏற்புடையது அல்ல. அசோத்தாமன் இவ்வளவு பெரிய வன்மத்தை தான் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆளுமையை போய் வெட்ட வேண்டிய இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்புவதற்கு இல்லை. ஏன்னா அந்த தலைவனை தொட்டால் என்ன நடக்கும் என்பது அசோத்தாமனுக்கும் அவங்க தந்தையாருக்கும் தெரியும். தெரியாமலாம் அதில் கை வைக்க மாட்டாங்க. பல கோடி ரூபாய் பல பேரங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த பேரத்தின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற பணம் கொடுத்தவனும் பணம் வாங்கியதற்கு பிறகு அவன் நடத்திய செயற்பாடும் யார் என்பதை காவல்துறை தெளிவாக, குறிப்பாக சிபிசிஐடி செம்பியம் காவல் நிலையம் தமிழர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தான் நான் சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நாகேந்திரனுக்கு வந்து சிறைக்குள்ளே வந்து நிறைய ஸ்கெட்சு போடுறதா தகவல் வந்திருக்கு. சிறையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது வந்து முதல் ஆச்சரியம். சிறைக்குள்ளே நாகேந்திரன் வந்து கொலை செய்யப்படுவதற்கு உண்டான முயற்சிகள் ஏதாவது போய்கிட்டு இருக்கா? இதை காவல்துறை தெளிவாக விளக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து பேசுகிறேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் நாகேந்திரன் வேலூர் சிறையிலே இருக்கிறார் என்றால் அங்கே வந்து எப்போதுமே ஒரு டவர் இருக்கும். இந்த டவரில் 3-4 காவலர்கள் எல்லாமே பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க, கண்காணிப்பில் இருப்பாங்க. இப்போ நாங்கள் சிறையில் இருக்கும்போதெல்லாம் கேமராக்கள் இல்லை, ஆனால் இன்றைக்கி கேமராக்கள் எல்லா சிறைச்சாலைகளிலும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நாகேந்திரன் வந்து ஒரு திட்டத்தை சிறை வளாகத்திற்குள்ளேயே இருந்து தீட்டுகிறார் என்றால் அந்த திட்டத்தை செயற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவரை வந்து சந்தித்தவர்கள் யார்? சரி, அவர்கள் வந்து உள்ளே வந்து சந்திக்க முடியல அப்படின்னா காவல்துறை என்ன உள்ள வேலை செஞ்சது? காவல் பணி செஞ்சதா? நாகேந்திரன் போட்ட திட்டத்தை வாங்கி கொண்ட கொலையாளிகளுக்கு கொடுத்ததா? இந்த கேள்வி இருக்குல்ல. சரி, இன்னொன்று சொல்கிறேன். அவர் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஒரே மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் 3 முறை அவர் வந்து டயாலிசிஸ் பண்ண வந்திருக்கிறான்னு சொன்னார். பலத்த பாதுகாப்போடு தான், காவல்துறை பாதுகாப்போடு தான் அவர் டயாலிசிஸ் பண்ண வந்தார். இப்போ காவல்துறையினுடைய அத்துமீறலை மீறி கொலை செய்யக்கூடியவர்கள் நாகேந்திரனை வந்து சந்தித்தார்கள். இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது காவல்துறைகிட்ட? அப்போ காவல்துறை தான் இதுக்கு முழு பொறுப்பு. நான் திருப்பி சொல்கிறேன், பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையை விசாரிக்கப்பட வேண்டும். நாகேந்திரன் அவர்கள் சிறையிலே உட்கார்ந்து இந்த கொலை திட்டத்தை தீட்டியிருக்கிறார் என்றால் தீட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, 100% வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு என்ன சிறையெல்லாம் சீர்திருத்தம் செய்கிற பள்ளிக்கூடங்களா? இல்லை, கொலைகளை உருவாக்குவதற்கான கொலைக்களமாக இன்றைக்கு சிறைகள் மாறி இருக்கிறது. ஸ்கெட்சு ஏன் போட முடியாது? ஏன் போட முடியாது? நீங்கள் கேட்க 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை சிட்டியினுடைய சூழல் என்னன்னு நாகேந்திரனுக்கு தெரியுமா? உள்ளே இருக்கிறவருக்கு தெரியுமா? வாய்ப்பு இருக்கிறதா?
அந்த ஸ்கெட்ச் இன்னைக்கு உள்ள உட்காந்து போடுற அளவுக்கு அவருக்கு மைண்ட் வாய்ஸ் யார் அவருக்கு சொல்லி கொடுக்குறோம்? திட்டமிட்ட இந்த இடங்கள் இப்படி இப்படிலாம் இருக்குது, இத்தனை கட்டடங்களுக்கு இருக்குது, இந்த இது இருக்குது, இந்த மருத்துவமனை இருக்குது, இந்த இடத்துல போகிறாரு, இந்த இடத்துல வாராருன்னு இன்ச்சு பை இன்ச்சா அவருக்கு சொல்லி திட்டம் தீட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை காவல்துறை உருவாக்கி கொடுத்ததா? அப்போ சொல்லுங்க பார்ப்போம். அவரை சந்தித்து பேசுகிறவர்களுக்கு நேராக கேமரா இருக்கும். யார் வந்திருக்கிறா, யார் சந்திக்கிறா, என்ன பேசுறாங்க, எல்லாமே கேமராவில் இருக்கும். வேலூர் சிறை நிர்வாகம் வெளியிட தயாரா? இப்போ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்கல்ல, அவர் கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறார், அப்படிதான் நீங்க சொல்றீங்க. தீட்டுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை கொடுத்தவர்கள் யார்? அப்ப வேலூர் சிறையில் 23 ஆண்டு காலம் பல கொலைகள் நாகேந்திரன் சிறை வளாகத்திற்குள்ளே உட்கார்ந்து செய்திருக்கிறார் என்றால் 23 வருஷத்தினுடைய ரெக்கார்டு அத்தனை எடுங்க. யாரெல்லாம் அந்த சிறைத்துறை நிர்வாக அதிகாரியா இருந்தா, எவன் துணை அதிகாரியா இருந்தா, எவன் போலீஸ்காரனா இருந்தா, இன்னும் சொல்ல போனா அந்த அவருடைய பிளாக்ல எவன் பாதுகாப்புக்கு நின்னா, எவன் பாதுகாப்புக்கு போனா, அவர் சிறை வளாகத்தில் உள்ள ஹாட்டலி முறையை பயன்படுத்துகிறாரா, ஹாட்டலி முறையை செய்கிறாரா, அவருக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பணிக்கு அவருடன் இணைந்து வேலை செய்யக்கூடியவர்கள் யார், இதெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராமலாம் சும்மா ஏதோ நாகேந்திரனை நாங்கள் கைது பண்ணிட்டு அந்த கொலைக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால் சிறை வளாகத்திற்கு உட்கார்ந்து அவர் தனி ஒருவராக அதை திட்டம் தீட்டி விட முடியாது. யாருடைய அரவணைப்போ யாருடைய பாதுகாப்போ இருந்துதான் அதை செய்ய முடியும். எனக்கு வலுவான சந்தேகம், அவரை பாதுகாக்கிற காவல்துறையே அவருக்கு கையூட்டு கொடுத்து, அல்லது நாகேந்திரன் காவல்துறைக்கு கையூட்டு கொடுத்து இந்த வேலை செய்திருக்கலாம். ஏன்னா நீங்க தான் அறிவிச்சிங்க, கைபேசி ஒரு போலீஸ்காரன்ட்ட இருந்து தொடர்ந்து பேசியிருக்கிறாரு. போலீஸு கைபேசியை கொடுத்த போலீஸுக்கு காசு வாங்க தெரியாதா? ஏன் இன்னைக்கு வர அந்த காவல்துறையை வந்து காட்ட மாட்டேங்கிறீங்க? அப்போ காவல்துறை தப்பு பண்ணால் நீங்கள் மூடி மறைக்கிறீங்களே, அது ஏன்? அந்த காவல்துறை முகத்தை காட்டுங்க பார்ப்போம். எவன் வந்து ஃபோன் கொண்டே கொடுத்தான்? அவன் யார்? அவன் எந்த அதிகாரி கொடுத்தான்? ஒருமையில் பேசுறீங்களா? அவன் நான் கேட்குறேன், மிகுந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மக்களுக்காக உழைக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். மக்கள் சொத்தை, மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிற கோமாளிகளுக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணுங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்குங்கிறேன். கையூட்டு வாங்குறவன்லாம் நல்லவனா? அதுவும் ஒரு கொலை குற்றவாளியை பாதுகாக்கிறவனை அவன்கிட்டே கையூட்டு வாங்கிக்கிட்டு அவன்கிட்டே போனை கொடுத்து நீங்கள் பேச விட உனக்கு மரியாதை கொடுக்கணுமானா? ஏன் காவல்துறை அவன் முகத்தை அன்னைக்கு வர காட்டல? அவன் அரெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். நான் காவல்துறைக்கு சவால் விடுறேன், செம்பியன் காவல் நிலையத்துக்கும் சவால் விடுறேன். அந்த கைபேசியை கொடுத்தவனை நீங்கள் கைது பண்ண மாட்டீங்க. ஏன்னா நாகேந்திரன் அவருக்கு காசு கொடுத்துருப்பாரு. காசு கொடுக்காம, காசு வாங்காம கைபேசியை இங்கே பயன்படுத்த முடியாது சார். பீடிக்கு தடை சிறையில் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற 11 சிறையிலும் பீடி இல்லைன்னு சொல்லுங்க. எந்த அதிகாரியாக துப்புரு தான் என்னோட சவால் விட்டு சொல்லுங்க பார்ப்போம். கஞ்சா இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிறை வளாகத்திற்குள் கஞ்சா இல்லை, பீடி இல்லை, நாங்கள் இந்த சிறைச்சாலையை சிறை மாதிரியே நடத்துகிறோம், நாங்கள் மனநல மருத்துவர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு கொலையாளிகளுக்கும் மனநல பாடம் நடத்துகிறோம் எங்க சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறோம், துப்புரு தான் சொல்லுங்கடா பார்ப்போம். 11 சிறைச்சாலையில் இருக்கிற அந்த முதன்மை தலைமை காவலர் சொல்லுங்க பார்ப்போம். நீ தெம்பு இருந்தா, திராணி இருந்தா வந்து சொல்லு பார்ப்போம். நான் வேணா வர்றேன். ஒவ்வொரு சிறை வளாகத்துக்கு நீங்க கேமரா ஊத்திட்டு வாங்க. பீடி இல்லைன்னா அவன் சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பீடி இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அவன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போக தயாரா? அரசு நடவடிக்கை எடுக்குமா? சிறை வளாகங்கள் அனைத்தும் கொலைக்களமாக மாறி இருக்கிறது. சிறை வளாகம் குற்றவாளிகளுடைய கூடாரமாக இருக்கிறது. சிறை வளாகம் புதிய புதிய கொலையாளிகளை உருவாக்குகிறது. சிறை வளாகம் கஞ்சா, அபின், போதைப் பொருள்கள் அனைத்தும் நடமாட வைக்கிறது. இதுக்கு பின்னணியில் இருக்கிறவன் யாரு? போலீஸ் சார், போலீஸ். காவல்துறைக்கு தெரியாமல் இன்னொன்னு சொல்லவா? சிறை வளாகத்துக்குள்ள இன்னொன்று நடக்குது. அங்க இருக்கிற கேண்டீனை குத்தகைக்கு எடுக்கிறவன் காவல்துறை தான். அங்கே சிறைக்குள்ள வந்து கடை வைக்கணும்னா அது காவல்துறை தான். சிறைக்குள்ள சினிமா ஓட்டணும், அதுக்கும் காவல்துறை தான் பொறுப்பெடுத்துக்குவான். அதெல்லாம் வந்து அவன் டெண்டரில் இடம்பெற்று டெண்டர்லேருந்து வாங்கிக்கிறான் சார். சம்பளம் வாங்கிக்கிட்டு, கிம்பளமும் வாங்கிக்கிட்டு, அங்கே இருக்கிற குற்றவாளிகள்கிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு, சிறை நிர்வாகம் சிறை விதிப்படி சில பொருட்களை உள்ளே கொண்டு போகக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையிலே நடந்தது. நான் கோவை மத்திய சிறையில் இருக்கும்போது நாங்கள் கத்தி வச்சுருந்தோம். செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கள் அறைகளை சோதனை போடுவோம். நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? பைப்பு குழா இருக்குல்ல, இரும்பு குழா, அந்த குழாய்க்கு கீழே நாங்கள் பதிச்சு வச்சுருவோம். இரும்புக்கு மெட்டல் டிடெக்டர் எப்போதும் சத்தம் கொடுக்கும், கத்தி இருக்குன்னு சத்தம் கொடுக்குமா? இப்படி தான் சார் நாங்கள் கத்தி வச்சுருந்தோம் சிறைக்குள்ள. எதுக்கு தெரியுங்களா? காய்கறி வெட்டுறதுக்கு வச்சுருந்தாங்க, ஆளுகளை வெட்டுறதுக்கு இல்லை. அதையே கண்டுபிடிக்காத உங்கள் மெட்டல் டிடெக்டர் இன்னைக்கு எவ்வளோ நவீனத்துவங்களில் கொலையாளிகள் புது புது விஷயங்கள் அங்கே உள்ள பூத்திட்டு இருக்காங்க. சிறை நிர்வாகம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சிறைச்சாலை என்பது கொலைச்சாலையாக மாறி இருக்கிறது. இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கைபேசி தொடர்பா. சம்பு செந்தில் அவர்கள் வந்து விதவிதமாக நிறையா தொலைபேசிகள், நம்ம கைபேசிகள்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து யாராலையுமே வந்து ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது
அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னும் சொல்ல போனால் சம்பு செந்தில் அவர்கள் வந்து அவரை பார்த்தே வந்து அவரை சுற்றி உள்ளவர்கள் வந்து 15 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் இருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து? சம்பவம் செந்திலுக்கும் நாகேந்திரனுக்கும் ஒரு உறவு பாலத்தை ஒருவன் வைத்திருந்தான் என்று நேற்றைய தினம் செய்தியெல்லாம் காவல்துறை வெளியிட்டது. ஒன்று. யார் அந்த ஒருவர்? அந்த ஒருவரை பேர் மறந்துட்டேன்னா, அந்த பேரை நான் குறிப்பெடுக்கலை. நேற்று தான் காவல்துறை அதை சொல்லியிருக்கு, அந்த இணைப்பு பாலமாக. நான் என்ன கேட்குறேன்னா, சம்பவம் செந்தில் 15 வருஷமாக இல்லை, ஆனால் சம்பவம் செந்திலோட சென்னையை சுற்றி இருக்கிறவங்களாம் தொடர்பில் இருக்கிறான். காவல்துறையால் தொடர்பு எடுக்க முடியவில்லை, ஆனால் கொலை செய்யக்கூடியவர்கள்லாம் தொடர்பில் இருக்காங்க. இது எந்த விதத்தில் சரியானது? சம்பவம் செந்திலை வந்து பாதுகாக்கிறது ஒரு அரசியல் புள்ளியாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய பண முதலையாக இருக்கலாம். அவனை நெருங்க முடியல காவல்துறை. ஏன்? அரசியல்வாதியாக இருக்கிறதுனால தொட முடியலை, பெரிய பண முதலையாக இருக்கிறதுனால பேச முடியலை. ஒருவேளை பண முதலையாக இருந்தால் காவல்துறை என்ன செய்யும்? கிட்டத்தில் நினைக்கிட்டு காசை வாங்கிட்டு வந்துடும். தெரியும், இதெல்லாம் நடக்குது. இந்த வழக்கு தொடர்பாக ஒரு ஆடியோ வந்து உங்ககிட்ட இருக்காங்க. ஆமாம், அது என்ன? ஒரு ஆடியோ மட்டும் இல்லை, நிறைய என்கிட்ட வந்துருச்சு. காவல்துறை எப்படி அதை கையாளுகிறது, எந்த நோக்கத்தில் அந்த காவல்துறை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். சும்மாவெல்லாம் இல்லை, திடீர்னு வீடியோவை வெளியிடுவோம். அதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நிச்சயமாக, அதாவது என்னென்னா, தென் தமிழகத்தினுடைய ஒரு சாதி அரசியல் தலைவருக்கு பிஎஸ்ஓவாக பணி செய்யக்கூடிய முருகேசன் என்கிற வேலூரை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி, அவன் வந்து இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்க, அவனோடு அருள் பேசிய ஆடியோக்கள் நிறையவே இருக்கிறது. அதில் நான் 1-2 மட்டும்தான் இப்போ வெளியிட்டிருக்கிறேன். அதை இப்போ எங்களுக்காக ஒரு புதிதாக நான் உங்களுக்கு தர்றேன், கண்டிப்பாக நீங்கள் வெளியிடுங்க. அருள் யாரிடம் பேசுகிறான், எந்த வண்டியை அவன் பயன்படுத்தினான், எந்த வண்டியை கொண்டு போய் அடமானம் வச்சான், எவ்வளோ ரூபா பணம் வாங்கினான், எதற்காக வாங்கினான், இது எல்லாம் காவல்துறைக்கு தெரியாமல் இல்லை. அவன் பேசுகிற அந்த அதிகாரத்துடனேயே காவல்துறை பின்புலமாக இருக்க வைத்து தான் பேசுகிறான். அப்போ அந்த முருகேசன் என்கிற அந்த காவல்துறையை ஏன் இதுவரை விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வரல? ஏன் தடுக்குதா? பெரிய அரசியல் தலைவருக்கு பிஎஸ்ஓவாக இருக்கிறான், போலீஸாக வேற இருக்கான், வெளியில் கொண்டு வரக்கூடாதா? ஆனால் வேங்கவேலுக்கு மட்டும் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரியை மலத்தை கலந்துருச்சுன்னு சொல்லி கண்ணார பார்த்த காவல்துறை நண்பரை இவன் தான் கரைச்சி விட்டான்னு சொல்லி இந்த சிவிசிடி போய் அவரை பிடிச்சி கைது பண்ணுவதற்கு துடிச்சதே. இதுக்கு பிடிங்களே பார்ப்போம். அந்த ஆடியோ மட்டும் ஒரு நிமிஷம் கண்டிப்பாக நான் தர்றேன், நீங்கள் வெளியிடுங்க. இல்லை, இப்போ நேர்களுக்கு மட்டும் அப்படியே ஒரு நிமிஷம். என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னா, பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன், சரி, ஹெல்ப் பண்றதுக்காக வேலூர் போறாரு. அந்த பையன் அங்க வந்து டிஐஜி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. சார், டிஐஜி கிட்ட கொடுங்க, ஒரு நிமிஷம் சொல்றது என்னன்னு கேட்டுங்க. நான் கேள்விப்பட்ட தகவல் உங்களுக்கு சொல்றேன். சரி சரி. அந்த வண்டிக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இல்ல. ஓகே, அவர் இதை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. ஓகே, டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாரு, டிஐஜி ஆபீஸ்க்கோ ஐஜி ஆபீஸோ வேலூர்ல ஏதோ ஒரு ஆபீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவன் பேருக்கு லாஸ்ட் இப்போ 20 நாள் கூட 3 லட்சம் வாங்கியிருக்கான். சரி, பேஸ் பண்ணி சார் கொடுக்குறாரு. மொத்த வண்டி வந்தா கொடுத்துருவாராமா? தெரியல, ஏதோ ஃப்ரெண்ட் அவன் நல்லா ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு ஏதோ பண்றான். ஆர்சி ஓனர் வேற யாரோ? அதுதான் அது கொடுக்க கூடாதுல்ல. அவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் தெரிஞ்சவர்ல சார். தெரியும், உங்க ஃப்ரெண்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு எதுக்கு லீஸ் கொடுக்கணும்? அது பரவாயில்ல சார். இப்ப அவரும் பேசி கொண்டிருக்கிறது அது யார் அக்யூஸ்ட் போலீஸ் கன்சல்ட் பண்ணும் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், அதெல்லாம் பேசுவாங்க. அதுதான் நீங்க பேசுங்க. நான் கேள்விப்பட்ட தகவல் சொல்றேன். என்ன தகவல்னா, அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு, வேலூர் போயிட்டு இருக்காரு. வண்டி உங்ககிட்ட இல்ல, அவதான் சார். எனக்கு அது சம்பந்தம். ஆமா, எந்த வண்டி இல்ல. நீங்க பினான்ஸும் கொடுக்கல. நானும் பைனான்சர் கிடையாது, வண்டி எனக்கு கிடையாது. ஓகே, அவ்வளவுதான் சார். எங்க சார் ஆபீஸ் உங்களுக்கு? சார் ஆபீஸா? எனக்கு சைதாப்பேட்டை ஆபீஸ். சைதாப்பேட்டியா? ஆமா ஆமா. நீங்க வீடு டேட்டு ஆவடி. ஓகேவா? வீடு குடும்பம் இருக்குது ஆவடி. சரி சரி சார். நான் திருநெல்வேலூர் தான். நான் உங்கள்கிட்ட அட்ரஸ் சொன்ன கூட நோட் பண்ணிங்க. சரி, அதெல்லாம் வெரிஃபை பண்ணீங்க. அது மாதிரி ஒரு ஆபீஸ் அனுப்புங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அட்வொகேட் அவசியம் தானே? அதுதான் சார். நீங்க ஜெய காலேஜ் ஓனர் வீட்டு எதிர் வீடா? எதிர் தான் ஆபீஸ். ஆமா, ஜெய காலேஜ் ஓனர் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா? காங்கிரஸ் இருக்காருல்ல. காங்கிரஸ் சார். காங்கிரஸ் இருக்காரு. அவரு டிஎம்கேவா ஏடிஎம்கேவா? காங்கிரஸ் சார். அவரு காங்கிரஸா? ஆக்சுவலா காங்கிரஸ். அவரோட கடை இருக்கு, ஆபீஸ் இல்ல. உங்களுக்கு பழக்கமா அவரு? சார், என் ஆபீஸா அவர் வீட்டு எதிரில பழக்கமான்னு கேக்குறீங்க. அவர்கிட்ட போன போட்டு அருள் தெரியுமா? உங்க வீட்டு எதிரில ஆபீஸ் வச்சிருக்காரு, அருள் கேளுங்க. நான் கேக்குறது சொல்லுங்க சார். நான் ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறேன். உங்களுக்கு வீட்டு எதிரில ஆபீஸ்ன்ற அப்ப தெரியுமானே எப்படி பழக்கமான்னு கேக்குறீங்க என்கிட்ட? அது தெரியல சார். கேக்குறது முறை. நான் ஒரு இன்ஃபு கேக்குறேன். ஆபீஸ் ஒரு டீ கடை வச்சிருக்கிறான். சரி, அவன்கிட்ட ஒண்ணு தெரியுமானா? தெரியாதுங்களா சார்? அவரு இந்த வண்டி தான் கொலையாளிகள் யூஸ் பண்ணது அன்னைக்கு. சரிங்களா? நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.